வணக்கம். இன்று இரவிற்குள் தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களை கைது செய்வதற்கு தற்பொழுது காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது முதல் குற்றவாளியாக கரூர் மாவட்ட செயலாளர் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் A2 இரண்டாவது குற்றவாளியாக தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது குற்றவாளியாக நிர்மல்குமார் அவர்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மூவரும் தற்பொழுது விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதாவது திட்டமிட்ட நேரத்திற்குள் அந்த இடத்திற்கு வராதது, அதே போன்று வேண்டுமென்றே அதிக கூட்டத்தை சேர்த்தது, ஒதுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பார்த்தோம்னால் 12:45 மணிக்கு பிரச்சாரம் செய்வதாக கூறி இரவு 7 மணிக்கு பிரச்சாரம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூவர் மீதும் தற்பொழுது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் மூவரையும் பார்த்தோம்னால் கைது செய்து விசாரிப்பதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். 40 பேர் இறந்த சம்பவம் தற்பொழுது தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. இந்தியா முழுவதும் பேசு பொருளாகி இருக்கிறது. எப்படியாவது அவர்களை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என தொடர்ந்து காவல்துறையினருக்கு தொடர் அழுத்தம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் புசி ஆனந்த் அவர்கள் கைது செய்யப்படுவாரா, விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வருவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அது குறித்து எந்த ஒரு சந்திப்பும் நடைபெறவில்லை என்று ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தற்பொழுது தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். திஸ் இஸ் டோட்டலி ஃபால்ஸ் நியூஸ் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விஜய் அவர்கள் கடந்த 2 நாட்களாக வெளியவே வராமல் இருந்த நிலையில் இன்று வெளியே வந்து அவர் தற்பொழுது பட்டினப்பாக்கம் இல்லம் சென்றிருக்கிறார். யாரேனும் சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கிறதா அல்லது வழக்கறிஞர்களுடன் தொடர் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தாவேகா நிர்வாகிகள் யாரும் தற்பொழுது வரை தொடர்ந்து பொதுமக்களையோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய உறவுகளையோ சந்திக்காமல் இருப்பது தற்பொழுது மீண்டும் மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் புசி ஆனந்த் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.